ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகையின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார். அவர் விளம்பிங்கிறது வந்து அவருடைய ஊர் பெயர், நாகனாருங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இவர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டு வந்து கடைச்சங்க காலத்தை சேர்ந்தவர் அப்படின்றாங்க. நான்மணிக்கடிகை எப்படி பிரிக்கலாம்னா 4 கூட்டல் மணி கூட்டல் கடிகை. அந்த 4 மணிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். நான்மணிக்கடிகை வந்து எந்த சமயத்தை சொல்லுதுன்னா வைணவத்தை சொல்லுது. வைணவம்னாலே நமக்கு திருமாலை பற்றி தான் சொல்லும். நான்மணிக்கடிகை வந்து வெண்பா வகையை சார்ந்தது. இது வந்து ஒரு அறம் சார்ந்த நூல் அப்படின்னு சொல்கிறோம். நான்மணிக்கடிகையில் மொத்தம் எத்தனை பாடல்கள்னு பார்த்திங்கன்னா 104 பாடல்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்தோட சேர்த்து கடவுள் வாழ்த்து 2 பாடல்கள், அதை சேர்த்தனோம்னா 106 பாடல்கள் இருக்குது. இதே வந்து நாலடியாரில் நம்ம எத்தனை பார்த்தோம்? 400 பாடல்கள் இருக்குது. கடவுள் வாழ்த்து 1 இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நான்மணிக்கடிகைக்கு வேறு பெயர்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான்மணிக்கடிகை துண்டுன்னு சொல்லுவாங்க, நாளிகை, கட்டுவடம், ஆபரணம், கரகம், தோள்வளை, இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. அடுத்தது இதில் வந்து முதல் 2 கடவுள் வாழ்த்து பாடல்லையுமே 4 கடவுள்களை பற்றி தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து சிறப்பு வந்து திருமாலை பற்றி தான். ஒவ்வொரு பாடலிலும் 4 மணியான கருத்துக்கள் இருக்குது. இது வந்து அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்தது. இந்த கடிகை என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துண்டு. ஜியோ போப் வந்து 2 பாடல்களை மட்டும்தான் வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 7வது பாடல் மற்றும் 100வது பாடல். நம்ம புக்கில் கொடுத்த பாடல் பாருங்கள். மனைக்கு விளக்கம் மடவார், அதாவது வீட்டிற்கு அழகு வந்து பெண்கள். மடவார் தமக்கு தகைசால் புதல்வர், அந்த பெண்களுக்கு அழகான பண்புள்ள குழந்தைகள். மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, அந்த நம்ம குழந்தைகளுக்கு அழகு எதுன்னு பார்த்திங்கன்னா கல்வி தான் அழகு. அந்த கல்வி என்ன சொல்லுதுன்னா, கல்வி அதற்கான சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வை தரது தான் அதோட புகழ். இதுதான் வந்து இந்த பாடலோட விளக்கம். மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தமக்கு தகைசால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வருக்கு கல்வியே, கல்விக்கும் மோதில் புகழ்சால் உணர்வு. அடுத்தது பாருங்க, நிலத்துக்கு அணி என்ப நெல்லும் கரும்பும். நிலத்துக்கு அணி என்ன, நல்ல நிலமாக இருக்கிறதுல வந்து நெல்லும் கரும்பும் வந்து அழகாக விவசாயம் பண்ணியிருக்கிறத பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குமா. நிலத்துக்கு அழகு அதுதான். நல்ல நிலமாக இருந்தால் இதை வந்து நம்ம பயிர் செஞ்சு எவ்வளோ அழகாக பார்க்கலாம். குளத்துக்கு அணி என்ப தாமரை. குளத்தில் வந்து தாமரை வந்து அழகாக மலர்ந்ததுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். பெண்மை நலத்துக்கு அணி என்ப ஞானம். அந்த பெண்மையோட அழகு என்னன்னு பார்த்திங்கன்னா ஞானம். அந்த ஞானம் வெக்கப்படுறாங்களாம், அதுதான் அழகு. அப்போது ஒரு தனக்கு அணியாம் தான் செல் உலகத்து அறம், அதாவது நம்ம இருக்கக்கூடிய அந்த உலகத்தில் அறத்தை செய்கிறதே அவனுக்கு உண்மையான அணிகள், வேறு எதுவுமே வந்து அவனுக்கு அணிகலன் கிடையாது அப்படின்றாங்க. நிலத்துக்கு அணி எது, நெல்லும் கரும்பும். குளத்துக்கு அணி தாமரை, பெண்மைக்கு அழகு அவருடைய நாணம். தனக்கு அணி என்னென்னா தான் செல்கிற உலகத்தில் அறம் செய்கிறது தான் அணி அப்படின்னு. இதில் மேலும் ஒரு 4 அடிகள் கொடுத்து இது எந்த இதுன்னு கேட்பாங்க, எந்த அறநூலை சார்ந்ததுன்னு. இப்போ பாருங்கள், யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடி, தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு, யார் மட்டும் கொல்லாமே வேண்டும் பகை, அல்லவை செய்வார்க்கு அறம் கூற்றம். இந்த 4 அடிகளும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அடிகள். இப்போ யார் அறிவார் நல்லால் பிறக்கும் குடினா, இப்போ வந்து கள்ளிச்செடியில் வந்து முள் நிறைந்த கள்ளிச்செடி உள்ளதான் வந்து மனம் வீசுகிற அந்த அகில்கட்டை பிறக்கும். மானோட வயிற்றில் வந்து ஒளிமிக்க அந்த அரிதாரம் மருத்துவ பொருள் கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய கடலுக்குள்ளே தான் வந்து விலை மதிப்பற்ற முத்துக்கள் இருக்கும். அதே போல் நல்ல ஒழுக்கம் நற்பண்புகள் கொண்ட ஒரு பெண் வந்து எந்த குளத்தில் வேணாலும் பிறப்பா, அவள் எங்கே இருக்காங்கிறது வந்து யாராலையும் உறுதியாக சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் தனக்கு பால் கற்றறிவில்லா உடம்பு, யார் மட்டும் கொல்லாமை வேண்டும் பகை, அல்லவே செய்வார்க்கு அறம் கூற்றம், இந்த மாதிரி தான். அடுத்தது வந்து இந்த நான்மணிக்கடிகை ஒரு 3 இதாக பார்த்திங்கன்னா நம்ம மணிமொழி கோவைன்னு சொல்லுவோம். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, இதை 3ஐயும் வந்து நம்ம மணிமொழி கோவை என்போம். மணிமொழினா மணினா நான்மணிக்கடிகை, மொழி அப்படின்னிங்கன்னா முதுமொழி காஞ்சி, கோவை அப்படின்னிங்கன்னா ஆசார கோவை. இந்த 3ம் சேர்ந்தது தான் மணிமொழி கோவை.
சொல்லுவோம். நன்றி.